Hi friends, இது உங்கள் மிஸ்டர் சென்சிட்டி யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து பாராஷூட் ஃபன் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பார்க்க போறோம். அதாவது இந்த படத பேப்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஒரு பாராஷூட் வந்து நம்ம மேக் பண்ண போறோம். ஸோ மேக் பண்ணி அதை வச்சு என்னெல்லாம் வந்து ஃபன்னா வந்து ட்ரை பண்ண முடியுமோ அதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம வந்து ட்ரை பண்ண போறோம். ஸோ எப்பவும் போல இன்னைக்கு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து என்கிட்ட வந்து பெரிய சைஸ் வந்து படதா வந்து இருக்குது. ரொம்ப பெருசாக வந்து இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து பாராஷூட் வந்து செய்ய போகிறோம். ஸோ நம்மளுடைய பேராஷூட்டை செய்கிறதுக்கு வந்து கரெக்டாக வந்து இந்த படதா வந்து கரெக்டாக இருக்கும். அண்டு இதோட சைஸ் வந்து பார்த்தோன்னா 12x9 இந்த சைஸ்லாம் நம்ம வந்து படதா வாங்கிட்டு வந்திருக்கோம். இதில் அப்படியே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அப்படியே படுத்துட வேண்டியதுதான். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து பேராஷூட் மாதிரியே வந்து நம்ம வந்து எல்லா சைடும் வந்து நம்ம கயிறை போட்டு வந்து கட்டணும். கட்டிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளோட பேராஷூட் வந்து ரெடி ஆயிரும். இந்த பேராஷூட்டை வச்சுக்கிட்டு பறக்க முடியுமாலாம் என்னன்னு தெரில. நானும் வந்து மேலேருந்துலாம் குதிச்சு ஒன்று அப்படி எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. சும்மா ஜாலியாக ஃபன் பண்ண வேண்டியதான் வச்சுக்கிட்டு. ஓகே, நம்மளோட பேராஷூட் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. இன்னும் கொஞ்சோண்டு கயிறு இருக்குது, அதையும் கட்டிட்டோம்னு வச்சுக்கலாம். அப்புறம் என்ன தூக்கிட்டு நம்ம பறக்க வேண்டியதான் மேலே. சரிங்க, பேலன்ஸ் ஒர்க்கை மட்டும் முடிச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான் வந்து நம்மளோட பேராஷூட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பேக்கில் வந்து நம்ம வந்து கட்டியிருக்கோம் எல்லா கயிறையும். ஸோ இந்த பேக் வந்து நம்ம மேலே மாட்டிக்கிட்டு நம்ம வந்து பேராஷூட்டை பறக்க வேண்டியதான். பறக்க எல்லாம் ரெடியா? நான் ரெடி. என்னென்ன சம்பவங்கள் ஆக போகுது அப்படின்றது எனக்கு தெரில. என்ன ஆனாலும் சரி. ஓகே, ரெடி. மச்சான் பரடா மேல பரடா. ஏன் அவன்ற கீழே நிக்கிறான்? வரலாம் வரலாம் வரலாம். முடியல. சத்தியமா முடியலப்பா. ரொம்ப இறப்பு வாங்குது. போட முடியல. காற்று வேறு பார்த்தீங்கன்னா அடிச்சு படத்தை அப்படியே அங்கே இழுக்குது. ஸோ அந்த ஒரு இது ஸ்லோ. நார்மலாக நம்ம ஓடுறத காட்டிலாம் இதை இழுத்துட்டு கொஞ்சம் வந்து நம்ம ஓடுறக்கூடிய ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப குறையுது. அதனால் வந்து பார்த்தோன்னா காற்று அடிக்கிறதுல படத்தை நம்மளை இழுக்க நம்மளால் ஓடவே முடியல. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்மளால முடியலை. அதனால் அடுத்து வந்து இந்த பேராஷூட்டை பைக்கில் கட்டி போட்டு தரன்னு இழுத்து பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பேராஷூட் வந்து பைக்கில் வந்து நம்ம வந்து கட்டியாச்சு. இப்போ பேக் சைடு வந்து கட்டியிருக்கேன். இப்போ போய் பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு.
போகிறேன். வண்டியே வந்து இழுக்க முடியல, நானும் போட்டு திருவுறேன். செம ஸ்ட்ராங் வந்து அடிச்சு போகிறது இழுக்குது நம்மளை. மறுபடியும் பாருங்க இப்போ ஆடியோ வெரி வெரி டேஞ்சரஸ்ங்க. செம்ம ஃபோர்ஸாக வந்து இருக்குது. வண்டியை வந்து கீழே சாக்கிது, அப்படி ஆளையே கீழே சாக்கிது. அந்தளவுக்கு ரொம்ப பயங்கரமாக வந்து இருக்குது. நடந்து ஓடுறத விட ஆனால் வண்டியில் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து அதோட என்ன சொல்கிறது, காற்று நம்மளை அடிச்சு அப்படியே இழுக்குது. பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓட்ட என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஆனால் இங்கிட்டு போகுது அந்த மாதிரி வந்து ரொம்ப இதாகிடுச்சு. நல்லா இருந்துச்சு. வந்து இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இப்போ வந்து ஜெட்டு வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து அது வந்து பார்த்தா லேண்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து பேராஷூட் ஓப்பன் ஆகும். அந்த ஜெட் அவ்வளோ ஸ்பீடான ஜெட்டை வந்து ஸ்லோ பண்ண வைக்கிறது இந்த பேராஷூட் தான். அந்த அளவுக்கு அதோட ஃபோர்ஸ் ஹெவியாக இருக்கிறதுனால தான் ஸோ காற்றுல தேக்கி நம்ம வந்து அந்த ஸ்பீடு வந்து குறைக்குது. அண்ட் இதே கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து குதிக்கும் போதும் ஸோ வந்து நம்ம இப்படி இங்கேருந்து இழுத்துட்டு வரும்போது நம்மளை ஸ்லோவாக கணிச்சில அதே மாதிரி தான் மேலேருந்து வரும்போது அந்த காற்றுலேருந்து நம்மளை ஸ்லோவாக்கி பொறுமையாக வந்து இந்த ஜெட் வந்து நம்மளை அழகாக லேண்ட் பண்ணுது. ஸோ மேலேருந்து குதிக்கிற போதெல்லாம் ஸோ அந்த மாதிரி அதுதான் வந்து சின்ன கான்செப்ட் தான். அண்ட் வந்து அவ்வளோதான் இந்த ஃபன் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ வந்து பேராஷூட் அப்படின்னா நீங்கள் வந்து மேலேருந்து குதிக்க போகிறேன் அந்த மாதிரிலாம் வந்து நினச்சிருக்கலாம். பட் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாமல் ஜஸ்ட் வந்து சின்ன ஒரு ஃபன்னாக நம்ம வந்து ட்ரை பண்ணோம். ஸோ நல்லா இருந்துச்சு. அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கும் டிஸ்லைக் பண்ணிட்டு வீடியோ மட்டும் மறக்காம முடியும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி கிரேசியான நாளைக்கு இன்னொரு சூப்பர் ஃபன்னான எக்ஸ்பெரிமெண்ட்டில் உங்களை மீண்டும் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ மிஸ்டர் சென்சிட்டிவ். பாய்.